ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானியம். ஒரு 5 மிகப்பெரிய பேரரசுகளை ஒன்றிணைத்தது தான் டெல்லி சுல்தானியம் சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த லெசன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ நீங்க எப்படி அப்ரோச் பண்ண போறீங்க, கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னா கொஸ்டின் பார்க்குறோம். அந்த கொஸ்டினுக்கு தேவையான ஆன்சர்ஸ் நீங்க கரெக்டாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேள்வியை புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. முகமது பின் துக்ளக் எந்த நகரத்திற்கு தௌலதாபாத் என்று பெயர் சூட்டினார்? எம்பிடி. குட். ஆப்ஷன் பி, தேவகிரி என்ற நகரத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு, தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டி இருப்பாரு. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அப்போ இந்த வம்சங்கள்ல முகமது பின் துக்ளக் எந்த வம்சம்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க, துக்ளக் வம்சம் தான். ஓகே, செகண்ட் ஒன் பாருங்க. ஜலாலுதீனின் ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளுக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஜலாலுதீன் ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளுக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆஸ் யூஷுவல் தான், லட்டு பூந்து ஜாங்கிரி மாதிரி தான். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி கேள்வி தான் சொல்லுவேன். அப்படியே டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க ஆன்சர் சி. அலாவுதீன் கில்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கியிருப்பார். ஏன்னா இவருடைய மருமகன் சொல்லலாம், சித்தப்பா பெரியப்பா பையன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது மூன்றாவது கேள்வி. இது வந்து பூந்தி கொஸ்டின்ங்க. இதெல்லாம் வந்து நான் ஆப்ஷனும் சொல்ல மாட்டேன், படிக்கவும் சொல்ல மாட்டேன். முதலாம் பானிபட் போர் நடந்த ஆண்டு? குட் குட். 1526. கடைசி வம்சம், டெல்லி சுல்தானுடைய கடைசி வம்சமான லோடி வம்சமும் முதலாவதாக வராரு. முகலாய வம்சத்தின் தோற்றுவித்தவர் பாபருக்கும் நடுவில் நடக்கிறது தான். இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடந்தது தான் முதலாம் பானிபட் போர் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, ஆக்ரா நகரை நிறுவியவர் யார்? இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்விங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்ட் பண்றீங்கன்ட்டு. குட் குட் குட். நல்லது. ஆக்ரா நகரை நிறுவியவர் ஈஸியா நான் போச்சுக்கலாம், சிகந்தர் லோடி தான். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோடி வம்சத்துல ஆக்ரா நகரை நிறுவிட்டு ஆட்சி பண்ணுவார். அடுத்தது ஐந்தாவது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக் இயற்கை எய்திய வயது என்ன? அவர் மரணம் அடைந்த வயதை பத்தி கேட்டிருக்கோம். நல்லதுங்க நல்லதுங்க. ஆப்ஷன் சி, 83 வயதுல என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் மரணம் அடைகிறாரு. அப்போ ஒவ்வொரு துக்ளக் டைனாஸ்டியிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தது பாருங்க, திருப்பி ஃபெரோஷா துக்ளக் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த எத்தனை பழைய தோட்டங்களை புனரமைத்தான் கேட்கிறேன். அவருடைய காலத்தை சேர்ந்த சில தோட்டங்கள் என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா புனரமைச்சிருக்காரு. எத்தனை தோட்டங்கள் அப்படின்றது கொஸ்டின். அப்போ அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணிருக்காருன்னா தோட்டங்களை உருவாக்கியிருக்காரு, அதை இவர் புனரமைச்சிருக்காரு. எத்தனை? அவ்வளவுதாங்க ஆன்சர். குட் குட். ஆப்ஷன் சி, 30 தோட்டங்களை என்ன பண்ணிருக்காரு புதுப்பிச்சிருக்காரு. சரிங்களா? அடுத்தது ஏழாவது கேள்வி. தவறான இணையை தேர்ந்தெடு. சரிங்க, சேலஞ்சுங்க. டைம் கொஞ்சம் தான், ஸ்பீட் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. யார் யார் எங்கெங்க? ஆஹா, ஆன்சர் சொல்றீங்க போலயா? நல்லது நல்லது. பாருங்க, தேவகிரியில யாரு, துவார சமுத்திரத்துல யாரு, வாரங்கல்ல யாரு, மதுரையில யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். அதுல ஒருத்தருக்கு கிடையவே கிடையாது. அவ்வளவுதான். வாரங்கல்ல யாரு? காக்கத்தியாஸ்ன்னு சொல்லக்கூடிய காக்கத்தியர்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா மீதி எல்லாமே கரெக்ட். சரிங்களா? அப்ப இது தப்பு, எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஓகே குட். அடுத்தது, குதுபுதீன் ஐபக் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டும்தான் ஆட்சி பண்ணியிருப்பார். எத்தனை ஆண்டுகள்? சூப்பருங்க, 4 ஆண்டுகள். அப்போ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிமை வம்சத்தை தோற்றுவிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குதுபுதீன் ஐபக் தான். ஓகேங்களா? அடுத்தது 9வது கேள்வி. குதுபுதீன் ஐபக்கு பிறகு தில்லியை ஆட்சி பிடித்தவர் யார்? அவருக்கு பிறகு ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சிருக்காரு, அது யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன்.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிச்சிருந்தா தான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு அவருடைய ஃபுல் நேம் தெரிஞ்சால் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும்னு சொல்கிறேன். நல்லதுங்க நல்லதுங்க. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சம்சுதீன் இல்துமிஷ்னு சொல்லக்கூடிய இவருடைய மருமகன் சொல்றவர் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி எப்படி பாரு, இவர் ஒரு அடிமைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது 10வது கேள்வி. அலாவுதீன் கில்ஜியின் தளபதியான மாலிக் கபூர் தலைமையிலான படை தோற்கடித்தது. யாரை தோற்கடிச்சது? ஃபர்ஸ்ட் அவ்வளவுதாங்க. காட் காட் காட். ஆப்ஷன் ஏ, பிரதாப ருத்ரதேவா அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சது. இவங்க தான் வாரங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க தான் கக்கத்திய கிங்டம் சொல்லக்கூடியவங்க. இவங்கள தான் போய் ஃபர்ஸ்ட் தோற்கடிப்பார் மாலிக் கபூர். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரதாப ருத்ரதேவாவும் வாரங்காலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க. அடுத்தது 11வது கேள்வி. அடிமை வம்சத்தை எவ்வாறு கூறுவார்? இது வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி கேள்விங்க. ஒரு 5 செகண்ட் கூட டைம் தர மாட்டேன், ஸ்பீடாக ஆன்சர் பண்ணிடணும் இந்த டாட்லாம் முடிக்கிறதுக்குள்ள. அடிமை வம்சத்தை மாம்லுக் வம்சம் என்றும் கூறுவார்கள். குட். அடுத்தது 12வது கேள்வி. புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் என்று கருதப்படுபவர். குப்தர்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே இந்த கொஸ்டினுக்கு கண்ண மூணு ஆன்சர் போட்டுருவீங்க ஆப்ஷனை பார்த்தா. குப்தர்கள் சொன்னோமா, அதுலயே நம்ம ஆன்சரும் சொல்லியிருப்போம். குட். அவ்வளவுதாங்க அவ்வளவுதாங்க. இப்போ பக்தியார் கில்ஜி தான் வந்து பாத்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அழிச்சிருப்பார். உருவாக்கியவர் யாரு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர்னு சொல்லியிருப்போம். மறுசீரமைப்பு பண்ணவர் யாருன்னா தர்மபாலன் சொல்லக்கூடியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு பண்ணியிருப்பாரு. அடுத்தது டைம் எடுத்துக்குங்க, டைம் எடுத்து ஆன்சர் பண்ணுங்க. தவறான அறிக்கையை கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏதோ ஒரு அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. நான் வெயிட் பண்றேன், இதுக்கு ஒரு டைமும் கொடுக்குறேன். நம்ம நடத்தின லெசன் நீங்க தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு ஈஸியா ஆன்சர் போட்டுருவீங்க. இது ஆப்ஷன் பி தான் தவறு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா பேகம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யான்றவங்க எந்த ஒரு உளவுத்துறையும் உருவாக்கவே இல்லை. இது நம்மளே சொன்னது தான். பட் ஆனால் மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ன்றது சொல்கிறோம். அடுத்தது 14வது கேள்வி. சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது? சித்தூர்ன்ற ஒரு இடத்துல சூறையாடல் பட்டது மாலிக் கபூரால எந்த ஆண்டு? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. குட் குட். ஆப்ஷன் ஏ. அப்படியே ஞாபகம் வச்சுங்க, 1303 1303 சித்தூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ சித்தூர் சூறையாடல் 1303 அப்போதான் நடைபெற்றது. அடுத்தது 15வது கேள்வி. டெல்லி சுல்தானிய மரபுகளை சரியான வரிசையில் தேர்ந்தெடுக்க. அடிச்சு கேளு. சரிங்க, இதை பாருங்க, இது கரெக்டா ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். வரிசை, அந்த 5 வம்சங்கள் சொன்னோமா, அந்த 5 வம்சங்களும் சரியான வரிசையை சொல்லியிருக்கேன். இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி தரேன். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி. எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம் அப்படி ஞாபகம் வச்சுக்க கூடாது. அடிக்கிறீங்க, கிழிக்கிறீங்க, துவைக்கிறீங்க, சைட்ல போடுறீங்க, அவ்வளவுதான். சைட்ல போடுறீங்கன்றது பதில் என்ன பண்றீங்க? லோடுன்னு போட்டுங்க, அவ்வளவுதாங்க. என்ன ஆயிடுது உங்களுக்கு? அடிச்சு கிழிச்சு துவைச்சு சைட்ல போடு, அதுக்கு பதில் போடுக்கு பதில் லோடு ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம் சொல்லிட்டு வந்துருங்க. அவ்வளவுதாங்க. ஆன்சர் சி தான் ரைட்டு. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்ற உறுதிமொழியை பால்பன் யாரிடமிருந்து பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஒருத்தர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இனிமே நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு.
ஒரு உறுதிமொழி பத்திரத்தை கையெழுத்து வாங்கிப்பாங்க. யார்கிட்ட இருந்து? குட். ஐயா நீங்க ஆன்சரை மட்டும் ஆப்ஷனை மட்டும் காமிங்க, ஆன்சரை சொல்றீங்க. குட். ஆப்ஷன் டி தான் ரைட்டு. குலாகு கான் கிட்ட இருந்தா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இவரு வாங்குவாரு, நான் வந்து சட்லஜ் நதியை தாண்டி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளையை நிறுவியவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி இது. சில கேள்விகளுக்கு நீங்க கேள்வியில் ஆப்ஷன் இருந்து ஆன்சர் எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி. ஃபெரோஷா துக்ளக் தான் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதுக்கு உதவி பணம் கொடுத்திருப்பாருன்றது சொல்றாங்க. அப்ப பாருங்க இந்த ஆப்ஷன்ல பாருங்க மூன்றுமே துக்ளக் இருக்கா, அப்ப துக்ளக்ல தான் ஆன்சர் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நெக்ஸ்ட், இந்த கேள்வியை மறக்க மாட்டீங்க. தாமர்லைன் இந்தியாவை எந்த ஆண்டு கொள்ளையடித்தார்? இதுல கீவேர்ட் அவ்வளவுதான். ரொம்ப ஒரு கொடுங்கோலான ஒரு அரசர்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்தை விளைவிச்சவர்னு சொல்லலாம், நிறைய மக்களை கொன்று குவித்தவர்னு சொல்லலாம். ஆப்ஷன் குட். 1398 தாமர்லைன் யாருன்னு சொல்றது? தைமூர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவர் தாங்க அந்த தாமர்லைன் என்றவர். ஸோ அதனால் உங்களுக்கு தாமர்லைன் என்றதை விட தைமூர்ன்றதை விட தாமர்லைன் என்னன்னு தெரிஞ்சா என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு தைமூர் படையெடுப்பு நடந்த ஆண்டை நீங்க என்ன பண்ணிடலாம் தெளிவா ஆன்சர் பண்ணிடலான்றத நான் சொல்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட், சையத் வம்சத்தின் கடைசி அரசர் யார்? அரசர்களின் வரிசை தெரிஞ்சிச்சுன்னா லட்டு. இது வந்து நான் என்ன வைக்கிறேன்னா பூந்தி கொஷின், ஆன்சர் சீக்கிரமா பண்ணணும்னு அர்த்தம். குட். நல்லதுங்க, நல்லது. ஆப்ஷன் சி, அலாவுதீன் ஆலம் ஷா தான் சையத் வம்சத்தின் கடைசி அரசர். இவர் என்ன சொல்லிட்டு போயிடுவாரு, போர்கள்லாம் வேண்டாம், எனக்கு அரச பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ அதனாலதான் இவர் சையத் வம்சத்தின் கடைசி அரசர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்துடும் ஒரு வம்சம். ஓகே, இங்க பாருங்க 20வது கேள்வி. கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதாங்க உங்களுக்கு இருந்தா லட்டு கொஸ்டின். ஏன்னா லட்டு என்ன பண்ண முடியாது, கடிச்சு கடிச்சு சாப்பிட்றதுக்குள்ள பூந்தியை சாப்பிட்டுடலாம். ஜாங்கிரியை அப்படியே சாப்பிட்ட உடனே சாப்பிட்டா உள்ள இறங்கும். ஆனா இந்த லட்டு கொஸ்டினை நீங்க கடிச்சு சாப்பிடணும். அது டைம் எடுக்குமா? நான் டைமும் கொடுக்குறேன். நான் பேசுறதுலே பாதி டைம் போயிடுச்சுன்றீங்களா? பிரச்சனை கிடையாது, டைம் போனாலும் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. குட். போர்க்காலங்கள் அதிகமா போர் நிறைய பண்றப்போ அந்த கொள்முதல் விலையை கொள்முதல் பண்ண சொல்வாரு. அவர் யாருன்னா ஆப்ஷன் பி, அலாவுதீன் கில்ஜி தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாரு. சரிங்களா? தன்னுடைய போர் வீரர்களுக்கு உணவு தேவைப்படும், அதை கட்டாய கொள்முதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அடுத்தது 21வது கேள்வி. போர்கள் வேண்டாம் என்பது கீழ்கண்டவர்களில் யாருடைய கொள்கையாகும்? இதுல ஏதோ ஒருத்தருடைய கொள்கை. அப்ப மத்த பாருங்களேன், நீங்க படிக்கும் போது யோசிச்சு பாருங்க, இந்த கொஸ்டின் சூப்பரா இருக்கும். எனக்கு போரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் ஒருத்தர். சூப்பருங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபெரோஷா துக்ளக் வந்து எனக்கு போர்கள்லாம் வேண்டாம்னு சொல்ற கொள்கையே கையில வச்சிருப்பாரு. பட் துக்ரில் கான் பால்பன் கூட சண்டை போடுவாரா? கியாசுதன் துக்ளக் அவரும் அதுதான் பண்ணுவாரா? அடுத்தது முகமது பின் துக்ளக்கும் போர் தான் பண்ணுவாரு. அப்ப நீங்க போர்கள் வேண்டாம் என்றதை விட இவங்க எல்லாருமே போர்கள் வேணும் சொல்லிட்டு தெரியுதுங்களா மற்ற 3 ஆப்ஷன்லயும்? அப்ப ஆப்ஷன் ஃபெரோஷா துக்ளக்ன்றது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் சரி பண்றதுலயும் அது இல்லாம ஒரு தாராள மனம் கொண்டவராகவும் இருந்திருக்கிறது தான் ஃபெரோஷா துக்ளக்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 22வது கேள்வி. பஞ்சாப் போர் அணிவகுப்புகளில் தன் நலன்களை மேற்பார்வை பார்ப்பதற்கு தைமூர் யாரை நியமிக்கிறார்? இங்க ஒருத்தர் ஆளுநரா நியமிச்சுட்டு போறாரு பஞ்சாப்ல. யாரு அவர் பேர்? இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றேங்க, ஸ்பீடா ஆன்சர் சொன்னா. குட். பறக்குது ஆன்சர். அவ்வளவுதாங்க, கிசிர்கான். கிசிர்கானை தான் என்ன பண்ணிட்டு போறாருன்னா நியமிச்சுட்டு போறாரு. இந்த கிசிர்கான் தான் கடைசி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா சையத் வம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா?
1414ல. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இடத்துல சையத் வம்சத்தை தோற்றுவித்தவரும் அவர் தான். பஞ்சாபை தைமூர் யாரை நியமிச்சுட்டு போனான்னு கேட்டாருன்னா கிசி கான் சொன்னாலே போதுமானது. அடுத்தது ஆஹா, நல்ல ஒரு கேள்வியாச்சு. தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த டெல்லி சுல்தான் யாரு? ஆக்சுவலா இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா லட்டு கேள்வி தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு மாத்தி பூந்தி கேள்வியா கொடுத்துட்டேன். தேவகிரி யாதவ அரசர் பேர் கொடுத்திருக்கேன். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி அலாவுதீன் கில்ஜி தான். இந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அவருடைய செல்வத்தெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போற வழியில அந்த அவங்களுடைய மொத்த தளபதிகள் பிரபுக்களுக்கு எல்லாமே பிரிச்சு கொடுத்துருவாரு. பிரிச்சு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாரு, போய் ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே அவங்க மாமனாரை போய் கொன்னுடுவாரு. ஸோ அதுதான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, இவர் தான் ரொம்ப கொடுங்கோலான அரசர் அலாவுதீன் கில்ஜி. இன்னும் நிறைய இருப்பாங்க, பட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, குதுபுதீன் எந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினார்? இது என்ன கொஸ்டினா வைக்கிறேன்னா, நான் ஜாங்கிரி கொஸ்டினா வைக்கிறேன். குதுபுதீன் எந்த நகரை கொண்டு தலைநகரை கொண்டு தொடங்கினார் என்ற. ஃபர்ஸ்ட் வந்தோடனே எப்பவுமே டெல்லி எடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு நகரை தான் தேர்ந்தெடுத்துட்டு போவாங்க. இதுதான் க்ளூ. அவ்வளவுதான். சூப்பர். லாகூர். ஃபர்ஸ்ட் லாகூர் தான் வந்து ஃபர்ஸ்ட் தலைநகராக கொள்வாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார், அங்கிருந்து சேஞ்ச் பண்ணுவாரு, டெல்லிக்கு போவாருன்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது 25வது கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் நான் படிக்கணுமா நீங்க சொல்லணுமா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க மக்களே. இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுவது? பல நூற்றாண்டு காலமா படிச்சுட்டு இருக்க கேள்விங்க இதெல்லாம். இதெல்லாம் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா நான் என்ன சொல்றது? அவ்வளவுதான். ஆன்சர் வந்துச்சு பாருங்க. குவாத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற மசூதி தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இதை கட்டினவர் யாரா இருப்பாரு? அவ்வளவுதான், குதுபுதீன் ஐபக் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. பழமையான மசூதி கேட்டா குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். அடுத்தது 26வது கேள்வி. ஒரு ட்விஸ்டட்னு சொல்லலாம், ஆனா அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டியது. போலோ விளையாட்டின் போது குதிரையில் இருந்து தவறி விழுந்து படுகாயம் அடைந்தவர் இறந்த அரசர் யாருன்னு கேட்டிருக்கேன். அப்போ போலோ விளையாட்டுனா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. பரவாயில்லையே, ஆன்சர் பறக்குது. அவ்வளோதாங்க. ஒருத்தர் 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருப்பாரு. நம்ம ஆள் யாருன்னா ஐபக் தான், குதுபுதீன் ஐபக் தான். அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்ட் சர்க்கிள் எடுத்து போய் என்ன பண்ணுவார், குதிரையிலேருந்தே போய் போடுவார். அப்போ டக்குன்னு கீழே விழுந்துருவார், கீழே விழுந்து மரணம் அடைஞ்சிடுவார். அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா போலோ விளையாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஸ்டோரி பேஸில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போலோன்றது குதிரை மூலமாக சவுக்கான்னு சொல்லுவாங்க இந்த விளையாட்டுக்கு இன்னொரு பேரும். சரிங்களா? அடுத்தது 27வது கேள்வி. இது வந்து உங்களுக்கு நான் லட்டு கேள்வின்னு சொல்றேன். சகல்கானி அல்லது 40 குழு யாரால் உருவாக்கப்பட்டது? இல்ல, லட்டு வேணாம். ஜாங்கிரி அதுவும் வேணாம், பூந்தி தான். இந்த கேள்விலாம் நீங்க தப்பு பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. 40 நான் சகல்கானின்னு கொடுத்திருந்தாலே பரவாயில்ல. நான் என்ன கேட்டிருக்கேன், உருவாக்கியவர் கேட்டேன். முடிஞ்சே போச்சு. இல்துமிஷ் தான் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா 40 குழுவை உருவாக்கி இருப்பாரு. இவங்கள பால்பன் 40 குழுல ஒருத்தருங்க. இதுதாங்க விஷயமே. 40 குழுல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா பால்பன். பார்ப்போம் ஃபியூச்சர்ல இருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்தது 28வது கேள்வி. குதுப் மினார் கட்டுமானத்தை முடித்தவர் யாருன்னு கேட்டிருக்கேன். ஓ, குதுப் மினார்னு ஒரு கட்டுமானத்தை முடித்தவர் கேட்குறீங்க. அப்போ ஆரம்பிச்சவர் வேறையா சார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ள ஓடுமே. ஓடுது, ஓடணும். பட் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவீங்க நீங்க. அவ்வளவுதாங்க. குட்ங்க. கேள்வியை தெளிவா புரிஞ்சுக்கணும். முடித்தவர் தான் நான் கேட்டிருக்கேன், ஆரம்பிச்சவர் கேட்கல. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்துமிஷ் தான் முடிச்சார், குதுப் மினாரை கட்டி முடிச்சவர். ஆரம்பிச்சவர் யார் பார்த்தீங்கன்னா குதுபுதீன் ஐபக். அவர் கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு, பட் அவனை இவர் கட்டி முடிச்சிருப்பாரு, கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாருன்றத நம்ம சொல்றோம். இல்துமிஷ் தான் ஆன்சர். ரைட். ஆஹா, ஆஸ் யூஷுவல் சரியான ஜோடியை கண்டறிக. ஃபர்ஸ்ட் தவறானது தான் சார் கேட்பீங்க, இது சரியானது நான் எங்க போவேன்? கண்டுபிடிச்சிடுவீங்க. சரியான ஜோடி கண்டுபிடிக்க பார்க்கலாம்.
லாஸ்ட் கேள்வி கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேள்வி அப்படியே பார்த்த உடனே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. புரியுதுங்களா? நானே சொன்னேன் பிரதாபருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காக்கத்தியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாராங்கல், இது மட்டும் தான் சரி. மீதி எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், சஃபல் பண்ணி பல்லவர்கள் மதுரையில இருந்திருக்காங்க, பாண்டியர்கள் தான் மதுரை. பாருங்க, யாதவர்கள் மாத்தி போட்டிருக்கேன், தேவகிரி, ஹவுசலார்கள் துவாரசமுத்திரம். கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி போட்டாலும் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா சில கன்ஃபியூஷன்ல நீங்க மார்க் மிஸ் பண்ணிருவீங்க. அதுக்காக தான் போட்டது. தெளிவா நீங்க படிச்சிட்டீங்க, ஆன்சர் பண்ணிட்டீங்க. குட். ஆன்சர் பண்ண எல்லாருமே குட் தாங்க சொல்லிட்டு இருக்கேன், பேட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் 30வது கேள்வி. முகமது கோரியால் இந்திய பகுதியான துணை ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டவர். இந்திய பகுதிகளுக்கு அதுக்கு 2 தரைன் போர் சொல்லியிருப்பேன் கிளாஸஸ்ல. 2 தரைன் போருக்கு அப்புறம் முகமது கோரி வந்திருப்பாரு. முகமது கோரி உள்ள வந்துட்ட பிறகு அவருடைய அடிமையை ஒருத்தரை நியமிச்சுட்டு போவாரு. அவர் தாங்க கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஐயா, அது இப்படியே சொல்லியிருக்கலாமே. அது இப்படிதாங்க சொன்னேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. குதுபுதீன் ஐபக் தாங்க. முகமது கோரியால் நியமிக்கப்பட்டவர் யாரு? குதுபுதீன் ஐபக். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிமை வம்சத்தை நிறுவுறாரு. அடுத்து 31வது கேள்வி. முகமது பின் துக்ளக் உடன் டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணி யாரு? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொரோக்கோ நாட்டு பயணியை கேட்டிருக்கேன். குட் குட் குட். நல்லது. ஆப்ஷன் சி, இபுன் பதூதா போவார். இவர் என்ன பண்ணுவார்? முகமது பின் துக்ளக் டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தலைநகரை மாத்துவாரு. அந்த தேவகிரிலிருந்து திருப்பி என்ன பண்ணுவாரு? தலைகீழத்துக்கு போய் டெல்லிக்கு போவாரு. இவர் கூடவே யார் போவார்னு பார்த்தீங்கன்னா இபுன் பதூதா போவார். இவர் போறப்ப சொல்ல கைவிடப்பட்ட டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவாரு. நெக்ஸ்ட் 32வது. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? இதுல எல்லாருமே இந்தியாவை கொள்ளடிச்சவங்க தான், ஒருத்தரும் இல்லை. பட் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்கிறோம். அவ்வளவுதாங்க ஆன்சர். முகமது கோரி, அவரால் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த அகமது ஷா அப்தலி வந்து பாத்தீங்கன்னா 3வது பானிபட் போர்ல வந்துருவாரு. நாதிர் ஷாவும் வந்துருவாங்க. பாபர் முதல் பானிபட் போர்ல வந்துருவாங்க. இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்தியாவுக்குள்ள வந்து கொள்ளையடிக்கிறது ஒரு தொழிலாவே வச்சிருந்தவங்க தான் இவங்கன்றத சொல்றாங்க. பட் பரவாயில்ல, நல்ல ஒரு ஆட்சி முறையும் கொடுத்திருக்காங்க, அதையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அடுத்தது, மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு. இப்ப தெரியுதுங்களா? குட். 1334. சரிங்களா? அந்த முகமது பின் துக்ளக் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் போறப்பதான் என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே சுதந்திர அரசா அறிவிச்சுப்பாங்க. இது மதுரை சுல்தானியம் எப்போ வர ஆரம்பிச்சதுன்னா அந்த மாலிக் கபூர் படையெடுப்புல ஃபுல்லா வர ஆரம்பிச்சிருவாங்க, சில ஹெல்ப்லாம் கேட்டுட்டு. சரி, அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது தெளிவா படிங்க, டைம் கொடுக்குறேன். அந்த டைமை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அதிகமாலாம் டைம் தர மாட்டேன், 10 செகண்ட்ஸ் தான். ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பண்ணாலே போதுமானது. குட். அருமை அருமை. ஏ அண்ட் பி ரெண்டு, ஏ அண்ட் ஆர் எல்லாமே கரெக்ட் தான் சொல்லி சொல்றேன். கூற்றும் காரணமும் சரி. ஏன்னா இக்தான்றது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட ஊதியத்திற்கு பதிலாக கொடுக்கப்பட்ட நிலங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இக்தா தான் கடைசி காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜாகீர்தார்னு சொல்லிட்டு எந்த இடத்துல வந்து முடியும், முகலாயர்கள் கிட்ட. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ப்போம் திருப்பியும் அந்த பத்தியும். ஓ, இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகன் யார்? இல்துமிஷின் ஒரு பையன் வந்திருக்காருங்க, அவருடைய பையன் பேர் தான் கேட்டிருக்கோம். அவ்வளோதாங்க ஆன்சர். குட் குட் குட். ஆப்ஷன் பி, ருக்னுதீன் ஃபெரோஷ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்துமிஷ்க்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல திறமை வாய்ந்த மகனாக இருந்திருக்காருன்றத சொல்றாங்க. அடுத்து 36வது. ரஷ்யா தனது தனி உதவியாளராக நியமித்த ஜலாலுதீன் யாகுத் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இவர் ஒரு அடிமை, எந்த நாட்டோட அடிமைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன்.
காட், அவ்வளோதாங்க. எத்தோப்பியா அடிமைன்னு சொல்லலாமா? அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா தெரிஞ்சுங்க. ரஷ்யாவின் சரி டெல்லி சுல்தானுடைய முதல் பெண் அரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ரஷ்யாவை சொல்லலாமா? அவங்களுக்கு ஒரு அடிமை இருந்திருக்காங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா எத்தோப்பியாவிலேருந்து கொண்டு வந்தப்பட்ட ஒரு படை தளபதி. இவங்க 2 பேருமே வஞ்சகமாக கொல்லப்படுவாங்க. யாரால பார்த்தீங்கன்னா அந்த 40 குழுவால் அந்த அமைச்சர் பார்த்தீங்களா, அவங்களால தான் கொல்லப்படுவாங்க. அந்த டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லியிருப்போம். அடுத்தது பார்ப்போம். எங்க நான் லட்டை கொடுக்கலங்க, இப்போ பூந்தியை கொடுத்துருக்கேன். அப்படி என்ன பண்ணலாம், டக்குன்னு வாயில போடுங்க போகலாம். ஸ்பீட் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க கேள்வி என்ன ஒழித்தவர் தான் கேட்டிருக்கேன். ஆன்சர் வந்துச்சான்னு செக் பண்றேன். வருதுங்க. அவ்வளோதாங்க, அருமைங்க, பண்ணிட்டீங்க. அவ்வளோதான். நான் அதெல்லாம் டைம் கொடுக்க மாட்டேன், சொல்லியிருக்கேன். லட்டுனா உடச்சி வாயில போட்டுக்கணும். பூந்தினா என்ன பண்ணலாம், டக்குன்னு போட்டுக்கலாம். அப்போ பால்பன் தான் ஆன்சர். ரைட்டு. ஆரம்பிச்சவர் யாரு, இல்துமிஷ். ஒழித்தவர் யாரு, பால்பன். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. சரிங்களா? ஓகேங்க. மாலிக் கபூர் தென்பகுதியை நோக்கி படையெடுக்க தொடங்கிய ஆண்டு. இதுதான் நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவேன்னா, லட்டு வித் ஜாங்கிரி ரெண்டுமே ஒன்னா கொடுக்குறேன். ஆப்ஷனே இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். சார் ரொம்ப டைம் எடுத்துக்கு சார்ன்றீங்களா? சார் இந்த ஆண்டு தான் சார் எனக்கு மறக்குது. அந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கா? ஞாபகம் வச்சுக்கலாம், விடுங்க. அவ்வளோதான். குட். ஆப்ஷன் சி. 1310 என்ன ஆரம்பிச்சுன்னா மாலிக் கபூர் தென்பகுதியை நோக்கி வர ஆரம்பிச்சிருவாரு. அப்பதான் நம்ம பார்த்துருக்கோம் மதுரை சுல்தானியம்லாம் சொல்லிட்டு. அடுத்தது 39வது கேள்வி. ஜானா கான் என இயற்பெயர் கொண்டவர் யார்? அப்போ அரசர்களுக்கு இயற்பெயரும் தெரிஞ்சுக்கணுமா சார்னா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் நம்மளோட ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்க முடியும். அருமை. முகமது பின் துக்ளக் தான் ஜானா கான் சொல்லுவாங்க, ஜூனா கான் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியது முகமது பின் எம்பிடி தான். அந்த எம்பிடி வந்து பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சத்திலேயே ஒரு நல்ல சிறந்த அரசர்னு சொல்லுவோம். கொஞ்சம் எப்படி சொல்றது, அதிர்ஷ்டம் இல்லாத அரசர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது லாஸ்ட் ஒன். நல்ல கேள்வி. சரி, லட்டு கேள்வினே வச்சுக்கிறேன் உங்களுக்காக. முகமது பின் துக்ளக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகள் கிளர்ச்சிகள் எங்கு நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஏதோ ஒரு பகுதியில் நடைபெற்றிருக்கு. எந்த பகுதி? குட். ஆப்ஷன் பி. தோஹா பகுதிகளில் கிளர்ச்சிகள் அதிகமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படைகள். சார் நம்ம எல்லாருமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறோம், எல்லாருமே போட்டி போடுறோம். பட் பேசிக்ஸ் தெரியாமல் நீங்கள் ஹையர் எஜுகேஷன்ஸ் போகவே கூடாது. ஸோ அதனால பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா அரசர்கள் யார் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அடிப்படையை தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் 5 வம்சங்கள் தெரிஞ்சுக்க, அந்த வம்சங்களுடைய அரசர்கள் தெரிஞ்சுக்க, அவங்க பண்ண போர்கள் தெரிஞ்சுக்க, அவங்களுடைய பட்ட பெயர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் இன்னும் சூப்பராக அட்டன் பண்ணலாம் எல்லா கொஸ்டின்ஸுமே. சரிங்களா? இன்னைக்கு உங்களோட டாஸ்க் 40 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கிளான்ஸ் அந்த புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணிடுங்க. நைட்டே முடிச்சிருங்க. நாளைக்கு பண்ணுறேன், நாளை மறுநாள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா டேஸ் தள்ளி போகுமே வேண்டிய உங்களுக்கு அந்த டைம் திருப்பி கிடைக்காதுன்றதை சொல்கிறேன். டைம் கிடைக்கிறப்பவே என்ன பண்ணிடணும், பயன்படுத்தினோம். அதான் சொல்லியிருப்பாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்றது. சரிங்களா? ஓகேங்க, நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.